ட்ரேடிங்ன்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம்ன்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜீரோ சம் கேம். ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ், ஒரு ப்ரீ டிஃபைன்ட் என்ட்ரி, ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸிட். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோ ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகலாம் கீழே போகலாம். அதோட ஹையும் லோவும். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரேடிங் ஜேர்னி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டம்ஸ் எப்படி யூஸ் ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போது ட்ரேடிங்ன்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயன்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் ட்ரேடிங் கஷ்டமாக இருக்குன்னு நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் வேல பல மில்லியன் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ட்ரேடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி மிஷின்ஸ் மூலயமாவும் அல்காரிதம்ஸ் மூலயமாவும் ஒரு சிஸ்டமேட்டிக் வேயாக வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இருக்கிற நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸு அவங்களோட சக்ஸஸ் ரேட் என்னன்றது நமக்கே தெரியும். அதனால தான் ட்ரேடிங் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஜேர்னியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜீரோ சம் கேம். ஸோ இதுக்குள்ளே பணம் ஜென்ரேட் ஆகாது. இருக்கிற பணத்தை யார் எடுத்துகிட்டு போகிறான்றது தான் இந்த கேமே. ஸோ இந்த கஷ்டமான ஒரு ஃபீல்டில் நமக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு கீ தான் வந்து சிஸ்டம்ஸ். சிஸ்டம்ஸ்னால் என்ன? ஸோ சிஸ்டம்னாலே வந்து கம்ப்யூட்டர்ஸ்ன்றது அர்த்தம் கிடையாது. நம்ம இங்கே ட்ரேடிங்கில் வந்து சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கூகுள் மேப்ஸ் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுறோம். அது கூகுள் மேப்ஸ் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஒரு பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகிறதுக்கு. ஸோ கூகுள் மேப்ஸ் ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போகிறோம். நம்ம போகிற வழியில் டிராஃபிக் ஜாஸ்தி ஆகுது. டிராஃபிக் ஜாஸ்தி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து பேனிக் ஆகாது. அது வந்து என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம்லாம் யோசிக்காது. அதுக்கு தெரியும் ரீரூட் பண்ணணும், இல்லை இந்த இடத்துல வழியே போகணும், இந்த வழியே போகக்கூடாதுன்றத ஒரு சிஸ்டமேட்டிக்காக அது தெரிஞ்சனால நமக்கு வந்து வேறு ஒரு ரூட்டு காமிக்கும், இல்லைனா ஆல்டர்னேட் ரூட் காமிக்கும், இல்லைனா இங்கே போகிறதுக்கு இவ்வளோ தாமதமாகும், இல்லை இவ்வளோ டைம் ஆகுன்றத துல்லியமாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நேவிகேட்டர், அதாவது நம்மளை வந்து வழிநடத்தி போகிற இந்த கஷ்டமான ஃபீல்டில் வழிநடத்தி போகிறதுக்கான ஒரு நேவிகேட்டராக நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ட்ரேடிங்கை பார்க்கலாம். ஸோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ், ஒரு ப்ரீ டிஃபைன்ட் என்ட்ரி, ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸிட், இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடர்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அன்சிஸ்டமேட்டிக் ட்ரேடர், அதாவது சிஸ்டம் இல்லாமல் டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்காகவும் நிறைய பேர் டிஸ்கிரிஷன் ட்ரேடிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். அதில் பணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்லேயும் பணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, லாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்கிற பட்சத்தில் இந்த சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோன்னா, இப்போது ஒரு 1953க்கு முன்னாடி இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து யாருனாலையும் கிளைம் பண்ணவே முடியாது. யாருனாலும் கிளைம் பண்ண முடியல. ஏன்னா வந்து அது ஒரு கஷ்டமான இடம். அங்கே வந்து போனால் ஆக்சிஜன் இருக்காது. அதுக்கு நிறைய நாள் மாதக்கணக்கில் அங்கே மலையிலேயே இருந்து நம்ம கேம்ப் போட்டு தங்கியிருக்கணும், மேலே போகணும். இதெல்லாம் வந்து கஷ்டம் அப்படின்றதுனால யாருமே அதை ட்ரை பண்ணாமலே இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆள் போனார் 1953 அந்த டைமில். ஒரு ஆள் போனார், வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ணும்போது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த வேர்ல்டு ரெக்கார்டை அடிக்கடி பீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து சிஸ்டமேட்டிக்காக பல வருஷமாக நடந்த விஷயம். இப்போது இந்த வருஷம் 2026 இந்த ஜூன் மாதத்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் எது நமக்கு இம்பாசிபிள், எதுனாலும் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சாங்களோ அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வேலை பண்ணனால இப்போது 1000 பேர் போகிறாங்க. ஸோ இதில் என்ன சிஸ்டம் இருக்குது, இதில் எப்படி இந்த சிஸ்டம் வந்தது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எவ்வளோ ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு ஆளுக்கு தேவைப்படும், ஒரு ஆள் கூட எத்தனை ஆள் கூட போகணும், எங்கெங்கெல்லாம் வந்து மேப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து பல 1000 பேர் போயிட்டு வந்த பாதையை நம்ம எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதில் வந்து எல்லாத்தையுமே வந்து சிஸ்டமேட்டிக்காக அவங்க மாற்றினால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த பாதையில் போக முடியுது. அவங்களுக்கு என்னென்ன வரும் அன்சர்டனிட்டிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அன்சர்டனிட்டி எப்போவுமே இருக்கும், ஆனால் அந்த அன்சர்டனிட்டியை வந்து ஓரளவு கைட் பண்ணுற மாதிரியான டேட்டா இருக்கிறனால அந்த டேட்டாவை எடுத்து இந்த இவ்வளோ சிலிண்டர் வேணும், இவ்வளோ ஆள் வேணும், இவ்வளோ ஷெர்பாஸ் கூட வரணும், இந்த மாதிரி ஒரு டீம் சைஸ் இருக்கணும், இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம போகிறதுக்கான சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். மேலே போய் நம்ம அந்த சம்மிட்டை தொடுறதுக்கான சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து நம்ம சிஸ்டம். ஸோ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதை வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் சிஸ்டம்ஸுன்றதை வந்தது. ஸோ சிஸ்டம்ஸுன்றது வந்து என்னென்னா பாஸ்ட்
பண்ண தப்புகள், பாஸ்ட் பண்ண சக்ஸஸஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸாக எடுத்து கொண்டு போகிறது தான் சிஸ்டம். ஸோ ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதில் முக்கியமாக ட்ரேடிங் சிஸ்டம்ஸில் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய சிஸ்டமில் வந்து பேக் டெஸ்ட். ஸோ பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ எப்படி நம்ம இத்தனாயிரம் பேர் போயிட்டு வந்திருக்காங்க, அவங்க பண்ண நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணுற மாதிரி மார்க்கெட்ஸ், அதாவது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ நம்ம எதில் ட்ரேட் பண்ணுறோமோ அது வந்து பல கடைசி 20 வருஷமாக இல்லை கடைசி 5 வருஷமாக என்னென்ன எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, என்னென்னலாம் பண்ணியிருக்கு, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் வேலை செஞ்சுருக்குன்றதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வழி தான் வந்து பேக் டெஸ்டிங்கிறது. இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதை ஓஆர்பின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோ ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகலாம் கீழே போகலாம், அதோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஹைக்கு மேலே போச்சுன்னா நம்ம புல்லிஷ் பொசிஷன்ஸ் எடுக்கிறோம். அதாவது வந்து ஃப்யூச்சர்ஸில் வாங்கலாம், இல்லைன்னா கால் வாங்கலாம், இல்லைன்னா புட் செல் பண்ணலாம், இந்த மாதிரியான புல்லிஷ் பொசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. மார்க்கெட் கீழே போச்சுன்னா நம்ம வந்து பேரிஷ் பொசிஷன் எடுக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் சிஸ்டம். இதில் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன, இதில் வந்து ரொம்ப பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கே நம்ம என்ட்ரி ஆகிறோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ட்ரி, எங்கே எக்ஸிட் ஆகிறோம். இப்போ மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே வந்ததுன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ அது வந்து எக்ஸிட்டு, அப்புறம் எவ்வளோ வாங்குகிறோம், ஹவு மச். ஸோ மேலே போச்சுன்னா என்டர் பண்ணுறோம், கீழே வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிரும். அதே மாதிரி ரிவர்ஸில் கீழே போச்சுன்னா வாங்குகிறோம், மேலே போச்சுன்னா எக்ஸிட் ஆகிறோம். எவ்வளோ பொசிஷன்ஸ் வாங்கலாம், என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி வச்சு ஒரு ரூல்ஸோடு கொண்டு போகிறது தான் வந்து ஒரு பேசிக் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் ஆர் சிஸ்டம் ட்ரேடிங் சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஒரு ட்ரேடிங் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரூல்ஸாக இருக்குது. இது வந்து வேலை செஞ்சுருக்குமா மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான இதுதான் வந்து நம்ம பேக் டெஸ்ட். ஸோ இதே மாதிரி நான் வந்து போய் கடைசி 7 வருஷமாக பேங்க் நிஃப்டி டேட்டாவோ இல்லை நிஃப்டி டேட்டாவோ எடுத்து இதே ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்னோடய ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். இப்போது பாசிட்டிவ் ரிசல்ட் வருது, அது ஒரு ப்ராஃபிட்டபுளான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி சிஸ்டம். பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி இல்லை அது வந்து வேலை செய்யலை அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி சிஸ்டம். ஸோ இந்த பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி சிஸ்டமை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி தான் வந்து பேக் டெஸ்டிங். ஸோ பேக் டெஸ்டிங் பண்ணாமல் நம்ம எந்த சிஸ்டத்துமே வந்து நம்ம வந்து அது ஒரு ப்ராஃபிட்டபிள் சிஸ்டமா இல்லை அன்ப்ராஃபிட்டபிள் சிஸ்டமான்னு சொல்ல முடியாது. ஸோ ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம வந்து அந்த சிஸ்டம் வந்து எப்படி எப்படிலாம் வேலை செஞ்சுருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து லைவில் வந்து ட்ரேட் பண்ண போகிறது தான் வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும், ஏதாவது ஒரு டவுட் கூட வரலாம். ஏதாவது ஹிஸ்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கு அது ஃப்யூச்சர்லேயும் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு. சில விஷயம் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் சில விஷயம் இருக்குது. அதாவது வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரே இடத்துல இருக்காது, ஏதோ இடத்துல ட்ரெண்ட் ஆகியே தீரும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்னால இப்போ இந்த மவுண்ட் எவரெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா கூட புது சேலஞ்சஸ் வரலாம். சரியா, நான் நிறைய பேர் கடந்து வந்ததை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான் ஜாஸ்தி பண்ண முடியுமே தவிர 100% சக்ஸஸ்ன்ற சொல்ல முடியாது, 100% இதே தான் நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மளோட ஆட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதே வேலை தான், இதே வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு சிஸ்டமாக காமிச்சோம். இதே வேலை தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸு, எஃபிஐஸு, பெரிய பெரிய ஆல்கோ ஃபார்ம்ஸு, ஹெச்எஃப்டிஸ், ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் கம்பெனிஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் சைட் ஆஃப் த டேபிள், அதாவது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய அதே ஒரு பூலில் அதே ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுக்கிறதுக்கான வேலைகளை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணக்கூடியது எல்லாமே சிஸ்டம் பேஸ்ட் ட்ரேடிங் தாங்க. எங்கேயுமே வந்து போய் மேனுவல் ட்ரேடிங்கோ டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்கோ இல்லை போய்ட்டு அனலைசிஸ் பண்ணுறதோ இல்லை ப்ரெடிக்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு பாஸ்ட் டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகும் அப்படின்றத நம்பி பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் தான். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் எப்படி வேலை செஞ்சுருக்கோ அதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் வேலை செய்யுன்ற ஒரு ஐடியாவில். ஸோ இது ஏன் இந்த ஐடியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸ் வந்து மூவ் பண்ணுறது வந்து ஃபியர், கிரீட், பேனிக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மார்க்கெட்ஸை மூவ் பண்ணுது. ஸோ இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் ஃபியர் ஆவாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் பேனிக் ஆவாங்கன்றது கிடையாது. எல்லா வகையான ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸும் பேனிக் ஆகும்,
அவங்களோட அல்காரிதம்ஸும் வந்து பேனிக் செல்லிங் பண்ணும், இது எல்லாமே பண்ணும். ஸோ மார்க்கெட்ஸ் வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால் வெளியில் எடுக்கவே முடியாது. மார்க்கெட்ஸ் ஏன் மூவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பீப்புளோட ஃபியர் க்ரீடுனால தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ ஆஸ் லாங் அஸ் அந்த ஃபியரும் க்ரீடும் மார்க்கெட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஃபியரையும் க்ரீடும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து வெளியில் தள்ள முடியாது. ஸோ அது இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் ரிப்பீட்டபிள் பேட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட்டபிள் பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஒரு சிஸ்டமாக்கி அதை ட்ரேட் பண்ணக்கூடிய வேலைகள் தான் வந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்ட்டு இதுக்குள்ளே வருது. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்குள்ளே வேறு என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் வந்து பேசிக் ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் இல்லை ஒரு பேசிக் வந்து நம்ம இன்வெஸ்டிங் இதிலே எடுத்துட்டோன்னா ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க, ட்ரேடிங் எட்ஜ் அப்படின்ட்டு. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.